வணக்கம். முதல் சந்திப்பிலேயே நாம் எப்படி முத்திரை பதிப்பது என்பதை குறித்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். எங்கிட்ட நிறைய பேர் சிவில் சர்வீசஸ் பற்றியோ அல்லது வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பற்றியோ கேட்குறதுக்கு வருவாங்க. சில நேரங்களில் நான் அவங்கள மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்காக கூப்பிடுவேன். அது மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர மாதிரி வருவாங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவங்ககிட்ட கேள்விகள் கேட்க தோணாது. ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வருது, சரி ஏதாவது நோட் பண்ணிக்கங்கன்னா சார் பேனா இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறது, அப்புறம் பேனா வாங்கிட்டு சார் ஏதாவது பேப்பர் இருந்தால் கொடுங்கங்கிறது. இந்த மாதிரி வரவங்களை பார்க்கும்போது நாமளே இவங்களுக்கு மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு 2 கேள்வியோடு முடிச்சு ஆரம்பிச்சிருவோம். சாலை மாறன் ஒருத்தர் 1995ஆம் ஆண்டு எங்கிட்ட இதே மாதிரி மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்தார். அப்போ அவர் வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டார், மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி சார் ட்ரெஸ் பண்ணணும்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய காம்ப்ளெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லைட் கலர் ஷர்ட் போடுங்க, பிளெயின் ஷர்ட்டு, ஒரு டார்க் கலர் பேண்ட் போடுங்க, இந்த மாதிரி ஷூ போடுங்க, ஒரு பெல்ட் போடுங்க, நல்லா க்ரூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட் வரும்போது அவர் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ்வளோ நீட்டாக உட்காந்தார். நான் அவர் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவர் கேள்விகள்லாம் கேட்டேன். 2வது ரவுண்டும் அவருக்கு வச்சேன். இப்போ நான் சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் ஒரு சர்வீஸில் நுழைவீங்க அப்படின்னு. அதே மாதிரியே ஒரு குரூப் 1 சர்வீஸில் நுழைஞ்சு இப்போ ரொம்ப நல்ல பணியில் இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த முதல் முறையாக நாம் எப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் அடுத்தவங்களை சந்திக்கும் போது முதல் முறையே அவங்கள சந்திப்பதில் நாம் பெருமிதம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், அவருடைய சந்திப்பு முக்கியமானது என்கிற எண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஒன்று நம்ம ஒருத்தர் சந்திக்க போகும்போது எந்த மாதிரியான உடையை நாம் அணிந்து கொள்கிறோம், அடுத்தது நாம் எப்படிப்பட்ட உடல் மொழியை பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி நம்முடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், முகக்குறிப்புகள், அவங்கக்கிட்ட நம்ம பணிவாக நம்ம ரொம்ப பொலைட்டாக கேட்குறோமா அல்லது ஒரு ஹார்ஷாக பேசுகிறோமா, ஒரு அசிரத்தையாக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட சிவில் சர்வீசஸ் எப்படி எழுதுறதுன்னு கேட்க அவங்க நம்மளை இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ எவ்வளோ மார்க்கு, நீங்கள் என்ன ஆப்ஷனல், என்ன படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் சொல்வதை கேட்பணும். ரொம்ப குரலை ஒசுத்துறது, ரொம்ப விவாதிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதில் 2 இன்ஸ்டன்ஸ் சொல்ல வரேன். ஒரு ஆஃபீஸர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்கிட்ட சொன்னார். என்னென்னா, இவர் வேலை கிடைக்காம படித்து முடிச்சுட்டு டெய்லி டென்னிஸ் விளையாட போயிருக்காரு. அங்கே இது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு ஜட்ஜ் வந்திருக்கார். அவரும் டென்னிஸ் விளையாடுறத பார்த்தோன்னே இவர் விளையாடுறத பார்த்தோன்னே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தம்பின்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, படிச்சுட்டேன், இந்த படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இல்லை. சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, நாளைக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, 9 மணிக்கே போய் காம்பவுண்டுக்கு முன்னாடி நின்றுட்டார். அவர் ஏதோ தோட்ட வேலைக்காக வெளியே வந்தவர் இவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவ்வளோ தூரம் பங்க்சுவலாக இருக்கார், சரி வாங்க வாங்க அப்படின்னு இருக்கார். இவர் போயிருக்காரு. போனவுடனே என்ன வேலை காலியாக இருக்குது அப்படின்னுக்காரு. இந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை காலியாக இருக்குது. அப்போல்லாம் ஈஸியாக போடலாம். இன்னும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, யார் போடலாம் அப்படின்னு டைரக்டர் போனார். அவர் யார் பேர், சார் இந்த பேர், அவருடைய ஃபோன் நம்பர் இதுதான் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காரு. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இவ்வளோ தூரம் இருக்கீங்க, நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவீங்கன்னா. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து ரிட்டையர் ஆனார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் குறித்த நேரத்தில் போகிறது கூட ஒரு பங்க்சுவாலிட்டி, எல்லா விவரங்களையும் எடுத்துக்கிட்டு போகிறது ஒரு பங்க்சுவாலிட்டி. இதே மாதிரி ஒரு கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வேலைக்கு இன்டர்வியூலாம் பண்ணி எல்லாம் ஆல் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி 10 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்னென்னா, இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு கிடைக்காத ஒரு ஆள், ஆனால் அவருக்கு தெரியல. இவர் போய் கம்பெனியில் போய் எனக்கு போய் அந்த மேனேஜர்கிட்ட போய், சார் இன்டர்வியூக்கு வந்தேன், கிடைக்கல எனக்கு அப்படின்னு. சரியா போய் நீ உட்காருங்க, எனக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்னு உட்கார சொல்லி. கடைசியில் பார்த்தா 10 மணிக்கு பார்த்தா ஒரு ஆள் வரல. அவர்கிட்டருந்து டெலகிராம் இருந்தான், நான் வெளியூர் போயிருக்கேன், டூருக்கு போயிருக்கேன், அதனால் 1 மாதம் கழித்து தான் வர முடியும்னு. பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, எம்டி கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் வரல அப்படின்னு. சரி அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க வேணாம் சார், ஒருத்தர் வெயிட்டிங்லேயே இருக்கார், அவரை கூப்பிட்டுலாம் அப்படின்ட்டு வெளியில் உட்காந்துருந்தார் பாருங்கள், அவரை கூப்பிட்டு வேலையை கொடுத்துட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தியை இந்தியா ஹவுஸில் இருந்த வாவேசு ஐயர் போய் சந்திக்கிறார். அது வரைக்கும் அவர் காந்தியை பற்றி வேறு அபிப்பிராயம் வச்சுருக்காரு. ஆனால் காந்தியை பார்த்த உடனே அவர் எழுதுகிறாரு, காந்தியடிகளை சந்தித்தேன், எவ்வளவு எளிமை, எவ்வளவு உண்மை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு மரியாதை, அவரை பார்த்த உடனே மீண்டும் பார்க்கணும் போல தோன்றியது அப்படின்னு சொல்லி. அதனால் ஒருத்தரை பார்த்த உடனேயே நம்ம இன்னும் பார்க்கணும், இன்னும் சந்திக்கணும், இன்னும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்படுத்த முடியும்.
இப்போ எங்கள் வீட்டில் இப்போ சேலத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வருவார், வள்ளலார் மாதிரி. அவர் அந்த வெள்ளை துணியை போத்திக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த வள்ளலார் தோற்றத்தில் வருவார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அவருக்கு முழு அருட்பெருஞ்சோதி கூட தெரியாது. ஆனால் அவருடைய தோற்றத்தையும் அவருடைய தூய்மையும் பார்த்துட்டு எல்லாருமே அவருக்கு பணம் கொடுப்பாங்க. அவர் போய் சாப்பிட்றதுக்கும் அவர் வாழறதுக்குமான ஒரு வசதி. அதனால தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைக்கூ ஒருத்தர் தமிழ் எழுதியிருக்காருன்னா, அசுத்தம் சோறு போடும் துப்புரவு தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்னன்னா, நாம் பண்ணுற அசுத்தத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். அசுத்தம் வேறு, அழுக்கு வேறு. அசுத்தம் நாமாக செய்வது, அழுக்கு தானாக சேர்வது. நாம் அப்படியே இருந்தால் கூட நம்ம உடம்புல அழுக்கு சேரும், தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் அசுத்தம் நாம் தானே பண்ணுறோம். குப்பை இங்கே போடுறோம், அங்கே போடுறோம், கிழிச்சு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால் அசுத்தத்தை நாம் செய்கிறோம். இதில் நம்ம இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை ஏன் கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஒருத்தரை பற்றிய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்போ உருவாகுதுன்னா, 7 செகண்ட்லேருந்து 30 செகண்டுக்குள்ளே அவரை பற்றி நம்ம ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஒருத்தர் சந்திக்கிறோம்னா 7 நொடிகள்லேருந்து 30 நொடிகளுக்குள்ள நம்ம பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சோம்பேறி மூளை. அது என்னென்னா, உடனே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் பார்க்கும். அதனால் என்னென்னா, நம்மளுடைய பிரெயின் ஒரு ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ணி ஒருத்தரை பற்றி அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது. அதனால் என்னென்னா, பார்த்தோன்னே இவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர், இவர் அன்பானவர், இவர் பொருத்தமாக இருப்பார், இப்படியெல்லாம் நம்ம அந்த 7லேருந்து 30 செகண்டுக்குள்ளே நம்ம பார்த்துறோம். அடுத்தது என்னென்னா, ஒருத்தர் ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேண்ட்ஷேக் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பற்றியும் ஒரு அபிப்பிராயத்தை. இப்போ பொதுவாக நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம், அவர் ஒரு மேலதிகாரினா அவர் தான் நம்மளை பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணணும், நாம் ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாது. அவர் வாலண்டியர் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெண், அவங்க தான் வந்து வாலண்டியர் பண்ணவங்களே நாம் வாலண்டியர் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது நம்ம ஃபேமாக வச்சுருக்கோமா, அல்லது கழுவுற தண்ணியில் நழுவுற மீன் மாதிரி பண்ணுறோமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணுறோம், நம்பகத்துக்குரிய ஹேண்ட்ஷேக்காக இருக்கா, நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ப்ளசண்ட்டாக இருக்கா, அவங்கள பார்த்த உடனே ஒரு துருதுருன்னு ஒரு மகிழ்ச்சி, அவங்க மேலே ஒரு மரியாதை, இதெல்லாம் இந்த கண்களில் வருதா. ஏன்னா ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா, உணர்ச்சிகளின் போர்க்களம் உங்களுடைய முகம்னு. இப்போ முகத்தை பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வரும், ஆகா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்புறம் நம்மளுடைய அந்த இன்டர்னேஷன், நம்மளுடைய வாய்ஸ் நம்பிக்கையாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ஹார்ஷாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பேசுகிறோமா, அவங்ககிட்ட பேசுகிறோமா. இன்னொன்று என்னென்னா, ப்ரைமசி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. மனிதர்களுடைய குணமே என்னென்னா, முதல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த அபிப்பிராயத்தையே பிடிச்சிக்கிட்டு தூங்குவாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் இந்த ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஜேன் ஆஸ்டன் எழுதினாங்க. அதில் வந்து அந்த மெயின் கேரக்டர், ஒரு பெண் வந்து தவறான எண்ணத்தை ஒரு ஆணிடம் ஏற்படுத்துவாங்க. அப்புறம் நாளடைவில் தான் புரியும் அவர் ரொம்ப நல்லவர்னு. ஆனால் எல்லா நேரத்துலையும் அதை நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த ப்ரைமசி எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா, ஹேலோ எஃபெக்ட், ஒளிவட்ட விளைவு. இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அவரை பற்றி ஒரு ஐடியா. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவப்பாக இருக்கிறவர் பொய் சொல்ல மாட்டார், கை வச்ச பனியன் போட்டவர் நல்லவர், இப்படிலாம் நம்ம ஊரில் நம்பிக்கை உண்டு. அது மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் நல்லா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் நேர்மையாக இருப்பார், இவர் டிஸ்கஷன் நல்லா பண்ணுறதுனால இவர் திறமையானவர் அப்படின்லாம். அதனால தான் என்னென்னா, இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் அந்த 30 நிமிஷத்துலேயே உங்களை முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு குரூப் டிஸ்கஷனில் சில பேர் அர்பன் ஏரியாவில் படிச்சிருப்பாங்க, நல்லா பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க முன்னாடி பேச ஆரம்பித்தோடனே மற்றவங்களாம் என்னென்னா, பேசுகிறதுக்கு தயங்கும் போது இவங்க பெரிய புத்திசாலி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால் என்னென்னா, இந்த ஹேலோ எஃபெக்ட்டுங்கிறது ஒரே ஒரு டைமென்ஷனில் வெற்றிகரமாக இருக்கிறவங்க எல்லா டைமென்ஷன்லேயும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னா, பாடி லாங்குவேஜ். எப்படி நம்ம உட்காந்துருக்கோம், நேராக உட்காந்துருக்கோமா. இப்போ தமிழ்நாட்டிலாம் பொறுத்த வரைக்கும் கால் மேலே கால் போடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மரியாதை குறைவாக இருக்கும். ரொம்ப இப்படி லீன் பண்ணக்கூடாது, அதுவும் தவறு. நேராக உட்காரணும். அதே நேரத்தில் அசர்ட்டிவாகவும் இருக்கணும், அக்ரெசிவாக இருக்கக்கூடாது. கைகளை இப்படி கட்டக்கூடாது, கைகளை கட்டினா ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறோன்னு ஒரு அர்த்தம். காலை இப்படி உதறக்கூடாது, போர் அடிக்குதுன்னு ஒரு அர்த்தம். நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்னு ஒரு அர்த்தம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். வேர்க்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சல்ட்ரியான என்விரான்மெண்ட்டில் நிறையா வந்து பெர்ஃப்யூம் போட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அது வேர்க்கும்போது நீங்கள் பதட்டமாக இருக்கிறீங்கிறத உணர்த்துவீங்க அப்படிங்கிறதுனால. அதனால் இதெல்லாமே வந்து அந்த பாடி லாங்குவேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஸ்டீரியோ டைப். ஸ்டீரியோ டைப்னால் என்னென்னா,
இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்து அதே மாதிரியே இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒரே மாதிரி, இந்த ஊரில் இருக்கவங்கலாம் ஒரே மாதிரி, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. என்னுடைய நண்பர் சொன்ன கதை என்னென்னா, அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் காரை கொடுத்துருக்காரு. இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது நடுவில் இவங்க ஒரு சிடி கொடுத்து போடுங்கன்றாங்க. அவர் சார் போட மாட்டேன் சார், கம்பெனி சிடிஸ் தான் போடுவேன், இதில் நான் போட மாட்டேன் சார், கெட்டு போயிடும், முதலாளி என்னுடைய கார் கெட்டு போகக்கூடாதுன்னு. அடுத்தது ஒரு இடத்துல போயிருக்காங்க. சாப்பிட்லாம் வாங்கினேன். இல்லை சார் நான் தயிர் சாதம் கொண்டு வந்துட்டேன் சார். ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக, ஒரு டீ கூட சாப்பிடாம அவர். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இவங்க மறுபடியும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அவர் கார் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ வேறு டிரைவர். சரி, போய் அந்த முதலாளிகிட்ட கேட்டிருக்காங்க, போன முறை அந்த டிரைவர் ரொம்ப நல்ல டிரைவர் வந்தார், அவர் என்ன ஆச்சார் அப்படின்னு. ரொம்ப நல்லவர் தாங்க, ஒரு 50,000 அவர்கிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஆளை காணோன்னு. இதுதான் வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பிங் நம்மளுடைய பிரச்சனை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நல்ல மூடில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை சந்தித்தாலும் நம்ம அவங்கள பற்றி அதிக மதிப்பீடு போடுவோம். அதனால தான் என்னென்னா, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவருங்கிறத விட, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாமே அழகாக தெரியும். நம்மளோட பாசிட்டிவ் மூட் இருந்துச்சுன்னா ஏத்தாப்படி வரவங்கள நம்ம நல்லா நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. அதாவது ஒருத்தர் நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே தொடர்ந்து அவர் தப்பாகவே நினைக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு மனநிலையும் இருக்கிறது. அதனால தான் என்னென்னா, மனிதர்கள் எப்படி ப்ரிஜுடிஸ் ஆகிறாங்கிறதுக்கு ஒரு சம்பவம் படித்தேன். ஒரு காலேஜில் ஒரு பையன் சேர்ந்த உடனே, நீ அப்பலோனியன் அப்படின்னு இருக்காங்க, இன்னொரு பையனை நீ டயனோஷியன்னு சொல்கிறாங்களாம். இது அப்பலோனியன்னா என்னன்னு இவனுக்கு தெரியாது, டயனோஷியன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த அப்பலோனியன்னு சொன்ன பசங்க இந்த டயனோஷியனுங்கிற பசங்களை பார்த்தோன்னே முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்பலோனியன் பசங்க மட்டும் ஒன்றா இருந்தாங்களாம். இது மாதிரி நம்ம ப்ரிஜுடிஸ் ஆகக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள். அதனால் யாரை நாம் முதன்முறையாக சந்தித்தாலும் அவர்களை சந்திப்பதற்கு நாம் ஆர்வமாக இருக்கிறோம், சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் என்று நம் உடையும் நம் உடல் மொழியும் பொருந்துகிற வகையில் சென்றால் நமக்கு வெற்றி நிச்சயம். முதல் சந்திப்பிலேயே நம்மால் முத்திரை பதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.